அமோகம் இன்று ஒரு முக்கியமான ஒரு பதிவை வெளியிட விரும்புகிறேன். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தமக்கு கீழே விசுவாசமான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். விசுவாசமான அதிகாரிகள் யார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விளக்குவதற்கு தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த முரசொலி பஞ்சமி நிலத்திலே ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது என்பது பற்றிய செய்தி. 67, 68 என்று நினைக்கிறேன். அந்த குளம்பாக்கம் ஓவர் பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஓவர் பிரிட்ஜுக்கு தெற்கே என்னுடைய வீடு பார்சாதிபுரத்தில், அந்த ஓவர் பிரிட்ஜுக்கு வடக்கே ஆதி திராவிடர் மாணவர் விடுதி இருந்தது. நான் அந்த பக்கம் செல்லும்போதெல்லாம் அதை பார்த்துருக்கிறேன். அதற்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் அங்கு குருநானக் கல்லூரி திறப்பு விழா முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். சண்முகநாதன் எனக்கு ஃபோன் செய்து, வீட்டுக்கு தான் ஃபோன், அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, ஒரு இது மாதிரி விழாவுக்கு வந்திருக்கிறேன்னா அப்படின்னாரு. நானும் உடனே போய் போனேன். அங்கே குருநானக் கல்லூரி திறப்பு விழா, அங்கே சட்ட அமைச்சர் மாதவனும் வந்திருந்தார். விழா கோலாகலமாக முடிந்தது. பிறகு வந்தேன். பிறகு பார்த்தால் குருநானக் கல்லூரி வேளச்சேரிக்கு மாற்றப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு இங்கே முரசொலி அலுவலகம் வந்தது. அதுதான் எனக்கு தெரியும். தவிர அந்த வயதிலே சுமார் 30 வயசு இருக்குமா போது எனக்கு என்ன ஏது என்பது எனக்கு தெரியாமலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு பேப்பர், இன்றைக்கு ஜனவரி 11ஆம் நாள் காலையில் பேப்பரை பார்த்தபோது தான் எனக்கு அதனுடைய விஷயம் புரிந்தது. பஞ்சமி நிலம் என்பது ஆங்கிலேயர் காலத்திலே ஒடுக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலம். அதிலே அவர்கள் உபயோகத்திற்காக வீடு கட்டிக்கொள்ளலாம் அல்லது விடுதிகள் தரலாம், இது போன்ற இருந்ததை அது சில அதிகாரிகள் முதலமைச்சரிடம் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக இது அரசுக்கு தேவையாக இருக்கிறது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. இது அரசுக்கு தேவையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அந்த ஆதி திராவிடர் விடுதியை நந்தனத்துக்கு மாற்றிவிட்டார்கள். ஒரு சில நாட்கள் கிடப்பில் போட்டுவிட்டு பிறகு அந்த அதிகாரிகளே மறுபடியும் ஆய்வு செய்து தற்போது அரசாங்கத்திற்கு தேவையில்லை என்று எழுதிவிடுகிறார்கள். அப்பொழுது அதிகாரிகள் தேவையில்லை என்று சொன்னால் யாருக்கு கொடுக்கலாம்? ஒரு 99 வருடம் குத்தகைக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்படி தான் கொடுத்துருக்காங்க அந்த குருநானக் காலேஜுக்கு. அந்த குருநானக் காலேஜ் இடம் பார்த்தலைன்னு சொல்லிவிட்டு அதை விற்கிறாங்க. யாருக்கு? முரசொலிக்கு கொடுத்துட்டு அவங்க வேளச்சேரி பக்கம் போயிடுறாங்க. இதான் நடந்திருக்கு. இது எப்படி தெரியும்னா, அந்த ஹைகோர்ட் நீதிபதி சொல்லிக்கிருக்கார், இது அரசு அதிகாரிகளும் நில உரிமையாளர்களும் சேர்ந்து செய்கின்ற சதி. இந்த சதியை சிபிஐ கொண்டு விசாரணை செய்தால் என்ன என்று கேட்டிருக்கிறார். ஆக அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு இது தெரியவில்லை. இந்த விஷயத்திலே அன்றைய தினம் அந்த இடம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்தவர் டிஆர்ஓ பஞ்சாபகேசன் என்பவர், அடிஷனல் கலெக்டர். அப்போது அவர் அதை பற்றி நிறைய முதலமைச்சரிடம் நேரில் சென்று சொல்ல வேண்டும் என்று போயிருக்கிறார். அவருக்கு அங்கே அனுமதி கொடுக்கவில்லை கீழே உள்ளவர்கள். அதை பல வருடங்கள் கழித்து அவரை நான் பார்த்தேன். ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியிலே அவர் ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருந்தார், நியமிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு வீடு வெஸ்ட்பாவனம் தான். அவர் சொன்னார், நான் இதில் இப்போ நிறைய குளறுபடி இருந்தது, நான் போய் சொல்கிறதுக்காக இருந்தேன், நான் சொல்கிற அது சொல்கிறதுக்கு அதுக்காக வேண்டி எனக்கு பதவி உயர்வும் தரப்படவில்லை என்று சொன்னார். அதனால் பொறுத்துக்கொண்டே என்று சொல்லிவிட்டார். அது அதோடு முடிந்து விட்டது. இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், சில முக்கியமான விஷயங்களை அதிகாரிகள் சொல்ல வரும்போது அதை முதலமைச்சர் செவி கொடுத்து கேட்க வேண்டும். நானே ஒரு முறை 89 அவரிடம் சென்று ஒரு நபரை உள்துறை அமைச்சராக நியமிக்காதீர்கள் என்று சொன்னேன். அதை கேட்கவில்லை அவர். 91 அவராலவே ஆட்சி கவிழ்ந்தது. இதற்கிடையிலே 90ஆம் ஆண்டு உளவுப்பிரிவு அதிகாரி, ஒரு இஸ்லாமியர் உளவுப்பிரிவு அதிகாரினா தலைமை அதிகாரி, முதலமைச்சரே அவருடைய வீட்டில் கோபால் அவர் வீட்டில் சென்று பார்த்து முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த நான் இங்கே எந்த அதிகாரியை பற்றி சொல்லணும், அந்த அதிகாரியுடைய இல்லீகல் கான்டாக்ட்ஸ் அது சொல்லணும்னு சொல்லி கேட்குறாரு அவர். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இப்போ வேலை வெளியே போயிட்டுருக்கேன், எதாக இருந்தாலும் உள்துறை செயலாளர்கிட்ட சொல்லுங்கிறாரு. யாரை பற்றி சொல்லணும்னு வந்தாரோ அந்த செய்தியை அவர்கிட்டே சொல்லுங்கன்னா அவர் எப்படி சொல்லுவார்? அதனால தான் போய்விட்டது, ஆட்சி கவிழ்ந்தது. இப்பொழுதும் கூட சில அதிகாரிகள் தவறான கருத்துக்களை சொல்கிறார்கள். இப்பொழுது கூட இந்த முரசொலி அலுவலகம் பற்றிய விசாரணைக்கு வரும்போது நாங்கள் ஒரு ஸ்டேட்டிடமிருந்து வாங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. இது அதாவது உண்மையை மறைக்கிறார்கள். இது இந்த மாதிரி நடந்திருக்கிறது, இப்படி நடந்திருக்கிறது, அவர்களிடம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் பரவாயில்லை. அரசாங்கமே உண்மையை மறைத்தால் அது மிக மிக பெரிய தவறு.
அதுக்கு என்ன தண்டனை என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ஆகவே உங்களிடம் இருப்பவர்களிடம் அதிகாரிகள், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் தங்களுக்கு தகுதியான ஒரு சேவகர்களை, சரியான அதிகாரிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை முடிக்கிறேன். போகும்.